இன்னைக்கு ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் ஆஷியஸ் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஷியஸ் சிஸ்டம்னா என்னென்னா ஸ்கெல்டல் சிஸ்டம் தான் ஆஷியஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஆஷியஸ் சிஸ்டம்ன்றது ஒரு ஸ்கெல்டல் சிஸ்டம். அதில் என்ன ஸ்கெல்டல் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும், போன்ஸ் அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்கெல்டல் சிஸ்டம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, போன்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கு ஒரு ஷேப் கொடுக்கும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுது, ப்ரொடெக்ஷனும் இது கொடுக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஸ்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் நம்மளோட ரிப் கேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டு, லங்ஸு இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா மசில் மூமெண்ட்டு. ஸோ மூமெண்ட்டுக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினரல் ஸ்டோரேஜ் என்னென்னா கால்சியம், ஃபாஸ்ஃபேட் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு போன்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பிளட் செல்ஸுமே நமக்கு வந்து ரெட் போன் மேரோவில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபேட் ஸ்டோரேஜ் எங்கே ஆகும் அப்படின்னா எல்லோ போன் மேரோ. இப்போ நம்ம ஆட்டு எலும்பெல்லாம் சாப்பிடும்போது இந்த நடுவில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஒன்று உறிஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் எல்லோ போன் மேரோ. அது வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ ஹியூமன் ஸ்கெலிட்டனில் எத்தனை போன்ஸ் இருக்குது அப்படின்னா, அடல்ட்டுக்கு 206 போன்ஸ் இருக்குது. அதே சைல்டுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அந்த போன்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகி நமக்கு ஸ்டேபிளான ஒரு போன் வந்து 206 ஃபார்ம் ஆகும். இதை வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னு 2 டைப்ஸாக பிரிப்போம். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் என்ன அப்படின்றது சென்ட்ரல் ஆக்சிஸை ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா நமக்கு சென்டரில் எந்தெந்த போன்ஸ்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு, இப்போது நம்மளோட ஸ்கல்லு, இது தொராசிக் ரீஜியன் அது எல்லாமே சென்ட்ரல் ஏரியாவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது. அப்பண்டிகுலர்னால் நம்மளோட 2 கை 2 கால் அப்புறம் அந்த பெல்விக் ரீஜியனை குறிக்கிறது. ஆக்சியலில் வந்து 80 போன்ஸ் இருக்குது. அப்பண்டிகுலரில் பார்த்தோன்னா 126 போன்ஸ் இருக்குது. இது சேர்ந்து தான் 206 போன்ஸு. ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட பார்ட் மொத்தமாக வந்துட்டு தனித்தனியாக எத்தனை போன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸ்கல்லில் வந்து 22 போன்ஸ் இருக்குது. ஆடிட்டரி ஆசிக்கிள்ஸ் அப்படின்னா காதில் இருக்க போன்ஸ், 2 காதுலையும் சேர்த்து 6 போன் இருக்கும். ஹியாய்ட் போன் அப்படின்றது நம்மளோட த்ரோட் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது ஒன்று தான் இருக்கும். வெர்டிபுலர் காலம் அப்படின்றது நம்மளோட முதுகுத்தண்டு, அதில் 26 போன்ஸ் இருக்கும். தொராசிக் கேஜ் அப்படின்றது நம்மளோட எலும்பு கூண்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தொராசிக் கேஜ். அது வந்து 25 போன்ஸ் இருக்கும். மொத்தம் 80 ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கல் போன் பார்த்தோம் இல்லையா, 22 போன்ஸு. ஸ்கல்லே 2 டைப்ஸாக பிரிக்கலாம். 8 கிரேனியல் போன்ஸ், 14 ஃபேஷியல் போன்ஸு. 8 கிரேனியல் போன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது ஃப்ராண்டல் போன். ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால ஃப்ராண்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரைட்டல் போன் 2 இருக்கும். இந்த சைடு ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு கனெக்ட் ஆகிருக்கும். டெம்போரல் ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், காதுகிட்ட இருக்கிறது தான் டெம்போரல். ஆக்சிபிட்டல் வந்து அடிமண்டை, ஆக்சிபிட்டல் போன் 1 இருக்கும். எத்மாய்ட் போன் வந்து இந்த கண்ணுக்குள்ளே இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். ஃபீனாய்ட் போன் வந்துட்டு இந்த ஃப்ராண்டலுக்கும் டெம்போரலுக்கும் ஜாயின் ஆகிருக்கும், பிங்க் போன். ஓகேவா, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 14 ஃபேஷியல் போன்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக எது கேட்பாங்க அப்படின்னா, ஓமர் போன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. ஓமர் வந்து நம்மளோட நுனி மூக்கில் ஒரு எலும்பு இருக்கும் பாருங்கள், அது ஓமர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வயலட் கலரில் இருக்கிறது மேண்டிபிள். இந்த மேண்டிபிள் வந்து இம்மூவபிள் போன். ஓகேவா, அது அப்படியே தான் இருக்கும் பாருங்கள், மூவே ஆகாது. நம்ம மேலே இருக்கிறத மேக்ஸில்லாவை தான் மூவ் பண்ணிகிட்ருப்போம். இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது மேக்ஸில்லா. பச்சை கலரில் இருக்கிறது வந்து ஜைகோமேட்டிக், அது வந்து கண்ணுக்கு கீழே இருக்கும் ஜைகோமேட்டிக். லாக்ரிமல் உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நாசல் போன்ஸும் தெரியும், பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அப்புறம் பேலண்டின்ன்றது மூக்குக்கு நடுவில் ஒன்று ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அது பேலண்டின் போன். ஸோ ஸ்கல் போன்ஸ் 22 போன்ஸ் இருக்குது. அதில் வந்து கிரேனியல் போன்ஸ் எத்தனை இருக்குது, 8 போன்ஸ் இருக்குது. ஃபேஷியல் போன்ஸ் வந்து 14 போன்ஸ் இருக்குது. கிரேனியல் போன்ஸ் வந்து நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபேஷியல் போன்ஸ் எதுக்குன்னா நமக்கு ஃபேஸ்க்கே ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறதுக்கு ஃபேஷியல் போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டரி ஆசிக்கிள்ஸை, காதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க போன், அது மொத்தம் 6 போன்ஸ் இருக்குது. 3 போன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு இயர்லேயும். மேலியஸ், இன்கஸ், ஸ்டெப்ஸ், அந்த 3 போனோட நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு காதில் வந்துட்டு 3 போன் இருக்கும் அப்படின்னா 2 காதுக்கு மொத்தமாக 6 போன். ஸோ ஸ்மாலஸ்ட் போன் ஆஃப் ஹியூமன் பாடி எது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேப்ஸுன்றது காதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சின்ன போன். ஸ்மாலஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி.
ஹியாட் போன் அப்படின்றது நெக்கு கிட்ட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஒன்று தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்பீச்சை பேசுகிறதுக்கோ நம்ம முழுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இன்னொரு போனோடலாம் ஜாயிண்ட் ஆகிருக்காது. இது தனியாக தான் இருக்கும். அது இதோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு வெர்டிபிரல் காலம் முதுகுத்தண்டு உங்களுக்கு தெரியும். 26 போன்ஸ் வந்து முதுகுத்தண்டில் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பாடிக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டில் 33 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு 26 போன்ஸாக மாறுச்சு. ஸோ இதில் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, அது செர்விக்கல் வந்து 7 இருக்கும். தொராசிக் வந்து 12 இருக்கும். லம்பார் ரீஜனில் 5 இருக்கும். நெக்ஸ்ட்டு சாக்ரம் காக்கெக்ஸ், இது ரெண்டுமே ஒன்று ஃபியூஸ்டு போன். எது அப்படின்னு கேட்டால் சாக்ரம் காக்கெக்ஸ் வந்து சேர்ந்த மாதிரியான போனு. ஸோ இதில் எது ஹையஸ்ட்டு நம்பர் இருக்குன்னா தொராசிக்கில் 12 இருக்கும். ஓகேவா, இந்த செர்விக்ஸ், தொராசிக், லம்பார் இது எல்லாமே வந்து மூவ் ஆகும். இந்த சாக்ரம் காக்கெக்ஸ் இருக்கு இல்லையா லாஸ்ட்டில் அந்த ஃபியூஸ்டு போன்ஸு, அதால் மூவ் ஆக முடியாது. அது இம்மூவபிள். ஓகேவா, அந்த நம்பர்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7, 12, 5, 1, 1. ஸோ 7லேருந்து 12 போயிடுச்சுன்னா 5 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொராசிக் கேஜ் அதான் இந்த கூண்டில் எத்தனை போன்ஸ் இருக்குன்னா 25 போன்ஸு. வெர்டிப்ரால 26 இருந்துச்சு, கூண்டில் 25 இருந்துச்சு. கூண்டில் என்னென்னா ஸ்டெர்னம் பார்ட், அது ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒன்று இருக்கும். ரிப்ஸ்னால் அந்த கூண்லேருந்து வரியாக போகுது இல்லையா, அதான் ரிப்ஸு. இந்த சைடில் 12 போகும், இந்த சைடில் 12 போகும். மொத்தம் 24 போகும். இதில் வந்துட்டு இந்த ரிப்ஸ்லே ட்ரூ ரிப்ஸ்ன்னு எது சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 7 பேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் ரிப்ஸ் எது அப்படின்னா 8 to 10 3 பேர்ஸை வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் எதுனா 11 to 12. இது எதனாலன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு டயக்ராமில். லாஸ்ட்டு 2 பேர்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸு. ஸோ இந்த தொராசிக் கேஜில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ ரிப்ஸ் கொடுத்துருப்பேன் 1 to 7. இது எல்லாமே இந்த நடுவில் வயலட் கலர் இருக்கு, அது ஸ்டெர்னம். அதுதான் அதில் போய் அந்த ட்ரூ ரிப்ஸ் தான் என்னன்னா அந்த ரிப்ஸ்லாம் வந்து டேரெக்டாக போய் ஸ்டெர்னம் கூட அட்டாச் ஆகிருக்கும். 1 to 7 போன்ஸ் வந்து அந்த மாதிரி டேரெக்டாக இருக்கும். ஃபால்ஸ் ரிப் பார்த்தோன்னா 8 to 10, அதை நம்பர் மாற்றிக்கோங்க. 3 போன் வந்து ஃபியூஸ் ஆகி போய் ஸ்டெர்னம் கூட அட்டாச் ஆகிருக்கும். அது ஃபால்ஸ் ரிப்ஸ், ஏன்னா அது டேரெக்டாக போய் ஸ்டெர்னம் கூட அட்டாச் ஆகல. லாஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் பார்த்தோன்னா 2 அது ஸ்டெர்னம் கூட அட்டாச்சாக இருக்காது. இந்த வெர்டிப்ராலேருந்து வந்து தொங்கிட்டு இருக்கும் தனியாக. நெக்ஸ்ட்டு அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னா என்னென்னா நம்மளோட கை கால், அதுதான் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டான. அது மொத்தம் 126 போன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பெக்டோரல் கேர்டில், நம்மளோட காலர் போன் இருக்கு இல்லையா, அதுதானே நம்மளோட கையை போயிட்டு இந்த சென்டர் வெர்டிப்ரால இணைக்குது. அதுதான் சொல்கிறாங்க கனெக்ட்ஸ் அப்பர் லிம் டு ஆக்சியல் ஸ்கெலிட்டான். அப்பர் லிம்ஸுன்றது 2 கையை சொல்கிறாங்க. இந்த ஒரு கையில் 30, இன்னொரு கையில் 13, மொத்தம் 60 போன்ஸ் இருக்கும். பெல்விக் கேர்டில்ன்றது வந்து நம்மளோட டபிள்யூ ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து நம்மளோட கால்களை வந்துட்டு இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கூட இணைக்கும். லோவர் லிம்ஸுன்றது காலில் தான் சொல்கிறாங்க. ஒரு காலில் 30, இன்னொரு கால்லையும் 30, 60 போன்ஸ் மொத்தம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே டோட்டலாக சேர்த்தா தான் நமக்கு 126 போன்ஸ் வரும். ஸோ இந்த அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் தான். ஃபஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கேர்டில்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து கிளாவிக்கல், ஸ்கேப்புலா. கிளாவிக்கில் வந்து காலர் போன்னு சொல்லுவோம், நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்கேப்புலா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ரெண்டும் தான் வந்துட்டு நம்மளோட கையை வந்துட்டு போய் அந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கூட இணைக்குது. நெக்ஸ்ட்டு கையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர்ம்ஸ் போர்ஷனில் வந்து ஹியூமரஸ், அது வந்து சொல்லுவாங்க ஹியூமரஸ்னு, அது ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அண்ட் உள்னான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், ஃபெலாஞ்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த உள்னா வந்து நம்மளை பார்த்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த போனு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டபிள்யூ ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அது வந்து பெல்விக் கேர்டில், அதுதான் அதை வந்து ஹிப் போன்னு சொல்லுவோம். காலில் பார்த்தீங்கன்னா ஃபீமர் போன், அது தை போன், அதுதான் இருக்கிறதுலே பெரிய போன். நெக்ஸ்ட்டு பட்டேலா போன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை நீ போன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிபியா, ஃபிபுலா. அப்புறம் இந்த பாதத்தில் வந்து டார்சல், மெட்டாடார்சல், ஃபெலாஞ்சஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, லார்ஜஸ்ட் போன் எது? ஃபீமர் போன். இந்த பெக்டோரல் கேர்டில் 4 இருக்கும் மொத்தம். ஸோ இந்த சைடில் 2, இந்த சைடில் 2. கிளாவிக்கல், ஸ்கேப்லா ஒன்று இருக்கா, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, 4 போன் மொத்தம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்பர் லிம்ஸ் மொத்தம் 60 போன் சொன்னேன். என்னென்ன இருந்துச்சு? ஆர்ம்ஸ் ரீஜியனில் என்ன இருந்துச்சு? ஹியூமரஸ். ஆர்ம்ஸ் ரீஜியனில் ஒன்று இருக்கும், அது ஹியூமரஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன இருந்துச்சு? 4 ஆர்ம்னு சொல்லுவோம். ஆர்முக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது 4 ஆர்ம் சொல்லுவோம்.
அதில் 2 போன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நமக்கு. ரேடியஸ், உள்னா. ஓகேங்களா? வெளி சைடில் இருக்கிறது ரேடியஸ்ஸு, நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிறது உள் சைடாக இருக்கிறது உள்னா. ஓகேங்களா? இதில் 2 போன். அதேமாரி அந்த கையில் 2 போன் இருக்கும். மொத்தம் 4 போன் இருக்கும் ஃபோர் ஆர்ம்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து கார்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் ஹேண்டில் எத்தனை போன்ஸ்ன்னு கேட்பாங்க. ஹேண்டில் எத்தனைனா 27 போன்ஸ் இருக்கும். 27 எதெல்லாம் சேர்த்து 27 அப்படின்னா கார்பல், மெட்டா கார்பல், ஃபெலாஞ்சஸ் இதெல்லாம் சேர்த்து. கார்பல்னால் அந்த ரிஸ்ட் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, அது மொத்தம் 8 போன் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட உள்ளங்கை இருக்கு இல்லையா, அது வந்து மெட்டா கார்பல்னு சொல்லுவோம். அதில் 5 போன் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய விரல் இருக்கு இல்லையா, விரலெல்லாம் ஃபெலாஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கால் விரலையும் ஃபெலாஞ்சஸ் தான் சொல்லுவோம். இது முதல்ல 14 இருக்கும். இந்த ஃபெலாஞ்சஸ் வந்து கால்லையும் 14 தான் இருக்கும். ஸோ அப்பர் லிம் பார்த்தீங்கன்னா 2 கை, ஒரு கையிலையும் 30ன்னு 60 போன் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெல்விக் கர்டில், இதை வந்து ஹிப்போன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹிப்போன் இது வந்து 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 1ன்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க, 2 போன் இருக்கும். ஒரு ஹிப்போனுமே வந்துட்டு 3 போன் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கும். இலியம், இஸ்சியம், பியூபிஸ் இந்த 3ஓட நேமுமே இம்பார்ட்டண்ட்டு. ஹிப்போன் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் 3 போன்ஸ், இலியம், இஸ்சியம் அண்ட் பியூபிஸ். இது வந்துட்டு நம்மளோட வெயிட்டையே லெக்குக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பார்ட்டே இது தான். நம்மளோட மேல் பாடியை வந்து ஃபுல்லாகவே இந்த லெக்குக்கு வெயிட்டை தள்ளும். ஸோ பெல்விக் ஆர்கன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஓவரி, அந்த மாதிரி யூட்ரஸ் ரீஜன் எல்லாமே வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ரைவேட் ஏரியாஸ்லாம். லோவர் லிம் சொன்ன மாதிரி காலை தான் லோவர் லிம்முன்னு சொல்லுவோம். இந்த காலில் 30 போன், அந்த காலில் 30 போன்னு மொத்தம் 60 போன் இருக்கும். தை போன் எது? ஃபீமர் போன். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் போன் ஆஃப் ஹியூமன் பாடி. ஷார்ட்டஸ்ட் போன் ஆஃப் ஹியூமன் பாடி எது? ஸ்டேப்ஸ், காதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெக் ரீஜியனில் என்ன இருக்குன்னா டிபியா, ஃபிபுலான்ட்டு ஒரு போன் இருக்கும். 2 போன் இருக்கும். டிபியா, ஃபிபுலா. நீ போன் எதுன்னு கேட்டால் பட்டேலா போன். நீ போன் வந்து நம்மளுடைய ஃபீமர் போனையும் இந்த டிபியா ஃபிபுலாவையும் கனெக்ட் பண்ணும். ஸோ நீ போனோட நேம் எதுன்னு கேட்டால் பட்டேலா போன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபூட்டில் எவ்வளோ இருக்குன்னா 26 போன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஹேண்டில் வந்து 27 இருக்கும், ஃபூட்டில் 26 இருக்கும். டார்சல் வந்து 7 இருக்கும், மெட்டாடார்சல் 5 இருக்கும், ஃபெலாஞ்சஸ் 14 சொல்லிட்டு மொத்தம் 26 இருக்கும். ஸோ ஓகேங்களா? 2 காலையும் சேர்த்து 60 போன்ஸை. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஜாயின்ஸு அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன்.